எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சது. அவளுக்கு பாளையங்கோட்டையில முடிஞ்சது. இது ஃபெயிலியர் ஆகலப்பா. இது சக்சஸ் ஆனலவா தான் நீங்க பேசணும். சரியா? இப்போ உங்க வயசு என்ன ஆகுது? காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான். பருவத்தின் தோட்டத்தில் முதிர்போவும் நீதான். என் பாலைவனம் கண்டித்த முதல் மழையும் நீதான். கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீ அள்ளி தின்ன சொல் தின்பேன் அப்படின்னு எழுதுறானே. எதுக்கு எதுக்கு? அதான் பொம்பளை பிள்ளைய கண்டோன்னு இந்த பயில உருகுதானா இல்லையாம்மா? உருகுதான். ஒண்ணுமே இல்ல. என் அன்பு சகோதரி, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். இந்த பட்டிமன்றத்துல பூரா ஆம்பளையா உட்கார்ந்துருந்தா நல்லாவா இருக்கும்? இவ்வளவு பேசலாமா? ஏமா தம்பி கொஞ்சம் கவனிக்கப்பா. கவனிங்க. இந்த செபாஸ்டின் சார் இவ்வளவு பேசல. இவருக்கு கேடிசி நகர்ல ஒரு வீடு இருக்கு. எனக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து கேடிசி நகர் போறதுக்கு பஸ்ல ஏறாரு. முன்வாச வழியா ஏறி புறவாச வழியா இறங்கிட்டாரு. எனக்கு என்னென்ன பஸ் கேடிசி நகருக்கு தானே போகுது, ஏன் முன்வாச வழியா ஏறி புறவாச வழியா இறங்கிட்டேன் அப்படிங்க. ஒரே ஆம்பளைகளா இருக்கானுவோ பஸ்ல. ஒரு பஸ்ல போறதுக்கு கூட ரெண்டு பொம்பளையா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவர் நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். இந்த போக்கஸ் லைட் இருக்கு தெரியுமா? இத பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கு. இந்த பூச்சிகள்லாம் அதை பார்த்து ஓடி வருது. அதுக்கு என்னமோ ஏதோ அழகுன்னு நினைச்சு வருது. கடைசியில அதுல விழுந்து செத்தே போகுது. இதான் நம்ம நிலைமை. என்னமோ ஏதோ நினைச்சு போய் கடைசியில சோழி முடிஞ்சது. தாய் நம்ம என்னைக்கும் வாழணும் தாங்க நினைப்பா. இப்ப 2-3 விளக்கம் சொல்றேன், அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கீங்க. தெய்வம் தாரன் தான் நடுவர் அவர்களே. உங்களை பெற்றவள் ராணி என்றால்